The Healing Conversations, new podcast episode series. I am Dr. Nargees Wahab. And இன்னைக்கு ப்ரொஃபஸர் டாக்டர் சலாவுதீன் அவர்களிடம் அக்யூபங்க்சர் மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ் பற்றி மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக் சின்ஸ் 1950 75 இயர்ஸை கடந்து இந்த கிளினிக் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிட்டுருக்கு. இதில் கடந்த 25 வருடங்களாக ட்ரக்லெஸ் தெரப்பீஸ், காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பீஸ், நோ டச் நோ ட்ரக் தெரப்பீஸ்க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதன் பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, எதனால் மக்களுக்கு இந்த மாதிரியான ட்ரக்லெஸ் சிஸ்டம்ஸை ப்ரொமோட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். இந்த பாஸ்ட் 25 இயர்ஸில் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்காக நீங்கள் சந்தித்த பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன டாக்டர்? எந்த கேள்வி உங்களை அதிகமாக கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே நம்ம டாக்டர் வஹாப்ஸில் இந்த சிஸ்டத்தை நாம் இணைக்கும்போது மருந்தே இல்லாமல் எப்படி ஒரு நோயை குணமாக்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி 1950 என்னுடைய தந்தை துவங்கிய இந்த அமைப்பில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் நாம் இந்த மருந்தில்லாத மருத்துவ முறைகளை அதிகமாக இணைச்சோம். அப்போது ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருந்த பேஷண்ட்கிட்ட தான் இந்த ட்ரக்லெஸ் சிஸ்டத்தை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனுடைய ரிசல்ட்ஸை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. குறிப்பாக அக்யூபங்க்சரை பற்றி பேசும்போது அக்யூபங்க்சருக்குன்னு நமக்கு எந்த பேஷண்ட்டுமே வர மாட்டாங்க. நான் சொல்கிறது 2001 அந்த டைமில் ஏற்கனவே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கு நாம் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக்கை நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்களுக்கு பிறகு நம்ம பிராண சிகிச்சையையும் இதனோடு கூட இணைத்து கொண்டோம். இதற்கு இடையில் ஒரு 10-15 மருந்தில்லாத மருத்துவ முறைகளை கற்று அதையெல்லாம் கூட நம்ம பிரயோகித்து பார்த்தோம். ஆனால் பேஷண்ட்கிட்ட இருக்கிற மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, பர்டிகுலர்லி அபவுட் அக்யூபங்க்சர், மருந்து இல்லாமல் எப்படி நோய்கள் குணமாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ரெண்டாவது, அக்யூபங்க்சரில் போடக்கூடிய ஊசிகள் ரொம்ப வலி உள்ளதாக இருக்கும். நரம்பில் ஊசி போட்டுருவாங்க. ஊசி போடும்போது ப்ளீடிங் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மாறாத தழும்பு ஏற்பட்டுடும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்துக்கள்லாம் மக்களிடம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுவே இந்த மருத்துவ முறை வளர்வதற்கு ஒரு பெரிய தடையாக அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா என்னால் சொல்ல முடியும். படிப்படியாக இந்த மருத்துவ முறை வளர தொடங்கிய பிறகு ஒரு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் நமக்கு நல்ல ஹை குவாலிட்டி இம்போர்ட்டட் நீடில்ஸ் கிடச்சிச்சு. ஒரு பாயிண்டில் இது ஒரு அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறத மக்களுக்கு நம்ம உணர்த்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் சில டெக்னாலஜிஸ் அபவுட் டயக்னோசிஸ். இப்போ நம்ம நாடி பார்த்து தான் அக்யூபங்க்சரில் ஒரு நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியும். நாடி பார்க்கும்போது பேஷண்ட்டுக்கு எந்த விதமான ப்ரூஃப் எவிடன்ஸும் எங்களால் கொடுக்க முடியாது. இட்ஸ் ஏ ஃபீல் டு த ஹீலர். அப்போது நாடி பார்த்து எந்த இடத்துல சக்தி ஓட்டம் தடைபட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்தக்குரிய புள்ளிகளில் சிகிச்சை வழங்கிக்கிட்டு இருந்தபோது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவாக இருந்துச்சு. ஒரு பாயிண்டில் நாம் டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியையும் இணைத்து கொண்ட பிறகு ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டை மக்களுக்கு நம்மால் வழங்க முடிஞ்சது. இந்த டெக்னாலஜி ரஷ்யர்களால் விண்வெளி வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நுட்பம். ஸோ இந்த டெக்னாலஜியை நாம் பயன்படுத்த தொடங்கிய பிறகு ஒரு மக்களிடம் ஒரு பரவாயில்ல, நமக்கு இந்த நோய், இந்த உறுப்பில் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆதாரத்தோடு டாக்டர் சொல்ல முடியுது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள தொடங்கினாங்க. இப்போ இந்த டெக்னாலஜியும் நம்ம ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளை கடந்து பயன்படுத்திகிட்டு வரோம். ஒரு 2 நிமிடங்களில் ஒரு ஜஸ்ட் லைக் ஏ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸ் பேஸ்டு ட்ரீட்மெண்ட் வழங்க முடியுது. ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன்ஸை மாற்றி மக்களிடம் இந்த மருத்துவ முறையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கடந்த 25 ஆண்டுகளாக மட்டும் இல்லாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் பெரும்பாலும் மக்கள்கிட்ட இருந்த தவறான கருத்துக்கள். டாக்டர், அக்யூபங்க்சர்னால் என்னன்னே தெரியாமல் உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஒரு காமன் மேனுக்கு அக்யூபங்க்சர்னால் என்ன, அது என்ன மாதிரியான சிகிச்சை முறை அப்படிங்கிறது எப்படி சொல்வீங்க?
அக்யூபங்க்சர் அப்படிங்கிறது மருந்துகள் இல்லாத ஒரு மருத்துவ முறை. எந்த விதமான மருந்துகளும் உட்கொள்ளாமல் நோய்கள் எப்படி குணமாகும் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சந்தேகம். இந்த மருத்துவ முறை மனிதனுடைய உயிர் சக்தியை சமப்படுத்துவதன் மூலமாக நோய்களை குணமாக்குகிறது. இந்த உயிர் சக்தியை நாம் எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு மின்சக்தியோடு நம்முடைய உயிர் சக்தியை ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்போது எலக்ட்ரிக் எனர்ஜியில் லோ வோல்டேஜ் இருக்கும்போது பல்பு டிம்மாக எரியும், ஃபேன் ஸ்லோவாக ஓடும். ஹை வோல்டேஜ் வரும்போது நிறைய கரண்ட் வருது அப்படின்னு நம்ம சந்தோஷப்பட முடியாது. ஏன்னா அதே பல்ப் ஃபியூஸ் ஆகிடும், ஒரு ஃபேன் வந்து காயில் பர்ன் ஆகிடும், எனி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸ் ஸ்பாயில் ஆகிடும். மூன்றாவது நிலை ஃப்ளக்சுவேஷன். லோ ஹை மாறி மாறி வரும்போது நாமளே வேகமாக போய் அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவோம் டு சேவ் காட் தி எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட். இந்த மூன்று விஷயமும் நம்ம உடம்புக்குள்ளேயே நடக்குது. நம் உடலில் இருக்கும் உயிர் சக்திக்கும் மின்சக்தியை போல ஒரு சம அளவு வேணும். இப்போது எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து 220 to 240 வோல்ட் இருந்தால் தான் எலக்ட்ரிக்கல் கேட்ஜெட்ஸை நாம் கரெக்டாக பயன்படுத்த முடியும். அதே போல் நம் உடலுக்குள் இருக்கும் உயிர் சக்திக்கு ஒரு சமநிலை தேவை. இந்த சமநிலை மாறும்போது உடல் உறுப்புகள் சீராக வேலை செய்யாது. இதைத்தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் எந்த நோயை சொன்னாலும் அதற்கு ஒரு உறுப்பு காரணம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ உதாரணமாக ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் உங்கள் லங்ஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். யூரினரி ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தால் உங்களோட கிட்னிஸ் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் உங்களுடைய பேங்க்ரியாஸ் ஒர்க் பண்ணல, இன்சுலினை செக்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லுவார். அப்போது எந்த நோயாக இருந்தாலும் அதற்கு ஒரு உறுப்பு தான் காரணம் அப்படின்னு எல்லா மருத்துவர்களும் சொல்கிறாங்க. இயற்கையின் படைப்பில் சீராக இயங்க வேண்டிய இந்த உறுப்புகள் ஏன் சீராக இயங்கலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். இந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் அக்யூபங்க்சர். அக்யூபங்க்சர் நாடி பரிசோதனை மூலமாக எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு அதற்கு வழங்கக்கூடிய சிகிச்சை தான் அக்யூபங்க்சர். உங்களுடைய உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்கினால் அதுதான் ஆரோக்கியம். அக்யூபங்க்சர் மருத்துவ முறை இன்றைக்கி வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சிகிச்சை முறை. உலக சுகாதார அமைப்பு WHO வந்து பல கிளினிக்கல் ட்ரையல்ஸ் மூலமாக எலிஸ்ட் ஆஃப் டிசீஸ்க்கு அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி எஃபெக்டிவ் அப்படிங்கிறத எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. மைக்ரைன், பெயின் மேனேஜ்மெண்ட், நியூரலாஜிக்கல் டிஸார்டர்ஸ் மாதிரி பல முக்கியமான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் வருது. டாக்டர், பல அலோபதி டாக்டர்ஸ் வந்து உங்ககிட்ட சிகிச்சைக்காக வராங்க. அவங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் நிறைய அலோபதி டாக்டர்ஸ் உங்ககிட்ட அக்யூபங்க்சர் ட்ரைனிங்கும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அக்யூபங்க்சர் சிகிச்சைக்கான சயின்டிஃபிக் பேக்கப் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். ஹவ் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் அப்படின்னு. நீங்கள் சொன்னது போல் ஒரு காலகட்டத்தில் அக்யூபங்க்சர் வந்து ஒரு அன்சைன்டிஃபிக் சிஸ்டம். இதில் வந்து முதல்ல ஃபார்மகோப்பியா இல்லை, எந்த விதமான மருந்துகளுமே இல்லை, அதனால் இது ஒரு சிஸ்டமே இல்லை அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த சிஸ்டம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அக்யூபங்க்சர் சக்தி ஓட்ட பாதைகளை நம் கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு பயோஃபோட்டோ டெக்னாலஜி மூலமாக அதை நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனால் நம் உடலின் ஆரா அதை கிரில்லியன் கேமரா மூலமாக நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம உடலை சுற்றி ஒரு ஒளி உடல் இருக்குது. நம்முடைய சக்தி ஓட்ட பாதைகள் மூலமாக சக்தி பயணிக்குது. எந்த இடத்துல இந்த சக்தி ஓட்டங்கள் தடைபடுதோ அதனால் நமக்கு நோய் ஏற்படுது, அந்த உறுப்புகளினுடைய செயல்பாடுகள் பாதிக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாக உலக அளவில் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம் உடம்பில் அக்யூபங்க்சர் ஊசியை செருகியவுடன் நம் உடலின் இயற்கையாக வலி உணர்வுகளை கட்டுப்படுத்தும், குணப்படுத்தும் அந்த என்டோர்ஃபின்ஸ் வந்து செக்ரீட் ஆகுது. இதை உலக அளவில் மருத்துவ அறிஞர்கள், மருத்துவ விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உலக சுகாதார அமைப்பும் பல நோய்களுக்கு அக்யூபங்க்சர் சிகிச்சை பலனளிக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து நிறைய பேர் அக்யூபங்க்சர் அப்படின்னு சொன்ன உடனே இது வலிகளுக்கான சிகிச்சைன்னு நினைக்கிறது கூட இதுதான் காரணம். ஸோ அக்யூபங்க்சர் ஊசியை நம்ம உடலில் செருகியவுடன் இந்த என்டார்ஃபின் செக்ரீட் ஆகிறதையும் அதனால் வலிகள் குறையிறதையும் இன்றைக்கு மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கு. இன்சோம்னியா, ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், தைராய்டு, PCOS, irregular menstruation
இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு க்யூரிங் ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு குளோபலி வந்து பீப்புள் தேடிட்டுருக்காங்க. ஆனால் அக்யூபங்க்சரில் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட அனுபவத்தில் டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக்கில் அதிக அளவில் அக்யூபங்க்சர் சிகிச்சைக்கு வரக்கூடிய இந்த பேஷண்ட்ஸ்னுடைய கண்டிஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் டாக்டர். எந்த மாதிரியான மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க? ஓகே, ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமாக வலி பிரச்சனைகள் தான், ஐ மீன் பெயின் கண்டிஷனில் தான் நிறைய பேஷண்ட் வருவாங்க. குறிப்பாக போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் லைக் ரொமாட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ், ஸ்பைனல் கார்டு பெயின், லோ பேக் பெயின், இந்த மாதிரி கண்டிஷனில் வருவாங்க. குறிப்பாக நியூரோலாஜிக்கல் பிரச்சனை, முகநரம்பு வாதம், ட்ரைஜிமல நியூராலஜியா, இன்னும் சொல்லப்போனால் இன்ஃபர்டிலிட்டி மாதிரி கண்டிஷனில் கூட அக்யூபங்க்சரை வந்து மக்கள் நாடி வராங்க. ரொம்ப க்ரானிக் கண்டிஷன், மருந்துகள் சாப்பிட்டு அதனால் வைட்டல் ஆர்கன்ஸ் லைக் லிவர், கிட்னி எல்லாம் பாதிச்சிருச்சு, மருந்துகள்லேருந்து நான் வெளிவரணும்னு நினைக்கிற பேஷண்ட்ஸ் இப்போ அக்யூபங்க்சரை அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பரவலாக எல்லா விதமான நோய்களுக்குமே அக்யூபங்க்சர் சிகிச்சையை மக்கள் நாடி வராங்க. அண்ட் அக்யூபங்க்சர் சிகிச்சை வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஐடியல்? பிகாஸ் பீடியாட்ரிக் அக்யூபங்க்சர், ஜெரியாட்ரிக், இன்ஃபர்டிலிட்டி, இந்த காஸ்மெட்டிக், இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் பார்க்கும்போது இதில் வந்து ஏஜ் குரூப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் இருக்கா? யாருக்கெல்லாம் வந்து இந்த சிகிச்சை ரொம்ப சூட்டபிள்? அக்யூபங்க்சர் சிகிச்சையை வந்து யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ள முடியும். பிறந்த குழந்தை முதல் உயிரோடு இருக்கும் எந்த வயதை சார்ந்தவருக்கும் இந்த சிகிச்சை மிக பொருத்தமானது. இப்போ நம்முடைய மருத்துவமனையில் வந்து பல ஸ்பெஷாலிட்டிஸே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். குறிப்பாக சில்ட்ரன்ஸ் அக்யூபங்க்சர், ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு மிக சிறப்பான பலன்களை தருது. அது மட்டும் இல்லாமல் எந்த வயதை சார்ந்தவர்களும் இந்த சிகிச்சையை மேற்கொள்ள முடியும். ஸோ தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட்டேஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் அக்யூபங்க்சர். அக்யூபங்க்சர் தாண்டி ஒரு ஹெல்த் அட்வைஸ் நீங்கள் வந்து மக்களுக்கு காமனாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன டாக்டர்? இந்த அக்யூபங்க்சர் சிகிச்சை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வியலோடு இணைந்த ஒரு சிகிச்சை முறை. சீனாவில் கூட இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரிவென்ஷனுக்கு தான் பயன்படுத்துகிறாங்கன்னு நான் அடிக்கடி சொல்வேன். ஸோ நம்முடைய வாழ்க்கை முறையை சீராக அமைத்து கொண்டால் சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தேவைப்படாது. ஸோ காலையில் எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு படுக்க செல்லும் வரை நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிற ஆசை இல்லாத ஒரு மனிதனை கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி அமைச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அக்யூபங்க்சரை கடந்து ஆரோக்கியத்திற்கான வழி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பசிக்கும்போது உணவு, ஒரு மிதமான உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தி கொள்வதற்கு சிறிது நேர தியானம், இது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு மாடரேட்டான லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நோயே வராது, மருத்துவரினுடைய அவசியமே இருக்காது. இது மிக ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான். ஆனால் இதை நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இந்த பாஸ்ட் 25 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் ஹீலிங்லேருந்து ஸ்பெஷலாக கேதர் பண்ண ஒரு லேர்னிங் என்ன டாக்டர்? ஆக்சுவலி நம்முடைய மருத்துவமனை 76வது வருடத்தில் நடந்துகிட்ருக்கு. என்னுடைய மருத்துவ அனுபவம் 50 ஆண்டுகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அக்யூபங்க்சர், பிராண சிகிச்சை போன்ற மருந்தில்லாத மருத்துவ முறைகளை நம்முடைய மருத்துவ அமைப்பில் இணைத்து 25 ஆண்டுகளை நம்ம கடந்திருக்கிறோம். இதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறேன். ஸ்டில் லேர்னிங் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு பேஷண்ட்டுமே நமக்கு ஒரு புதிய விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஹானிமன் சொன்னதை போல் ட்ரீட் த பேஷண்ட், நாட் த இண்டிகேஷன். இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசர யுகத்தில் ஒரு பேஷண்ட் டாக்டர்கிட்ட மனம் விட்டு பேசுவதற்கான அவகாசமே கிடைக்கிறதில்ல. பட் அப்படி ஒரு பிரச்சனை நம்முடைய மருத்துவமனைகளில் நிச்சயமாக இல்லை. பேஷண்ட்கிட்ட நம்ம நிறைய நேரம் பேசி அவங்களுடைய உடல் பிரச்சனைகளையும் கடந்து உள்ளத்தில் இருக்கும் பிரச்சனைகளை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி
அதற்கும் இணைத்து நம்ம சிகிச்சை வழங்குறதால தான் இந்த வளர்ச்சியும் இங்கே வருபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விரைவான நிவாரணமும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம புதுசாக கற்றுக்குறோம். ஒரு பேஷண்ட்டையும் புதிய பிரச்சனைகளோடு வந்த பேஷண்ட்டாக தான் நம்ம அணுகிறோம். மருத்துவ பணியின் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் கான்வர்சேஷன் ஹெல்ப்ஃபுல், எந்த மாதிரியான டிசீசஸ் பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லலாம். நாங்கள் இன்சோம்னியா, ஸ்ட்ரெஸ், அக்யூபங்க்சரோட சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் அண்ட் இதில் இருந்த ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி இந்த சீரீஸில் தொடர்ந்து பேசலான் இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். இன் கான்வர்சேஷன் வித் Professor Dr. Nargeez Wahab and Professor Dr. Salahuddin Wahab.